நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு காலம், ஆறு நிறைய தண்ணி போச்சு, பச்சை பசேல்னு புல்வெளிகள், நல்ல சுத்தமான காத்து, அது ஒரு காலம். அந்த மாதிரி காலம்லாம் இப்ப கிடைக்குமா? 3 போகம் விளைஞ்சது, எல்லாரும் 100 வயசு வாழ்ந்தான் அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் உண்மையா? தமிழ்நாடு அப்படி இருந்துச்சா? தோழர் ஜீவா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுபெரும் தலைவர், சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர், ஆகச் சிறந்த பேச்சாளர். 1953 மார்ச் 12ஆம் தேதி தோழர் ஜீவானந்தம் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசிய பேச்சை நான் இப்ப வாசிச்சு காட்டுறேன். தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். ஏன்னா திமுக காரன் சொன்னது கூட நான் சொல்லல. சில தினங்களுக்கு முன்னால் குடியாத்தத்தில் பட்டினி சாவுக்கு இரையான ஒருவருடைய படம் பிடித்து பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டதை நான் பார்த்தேன். கோயம்புத்தூர் ஜில்லாவில் உள்ள உடுமலைப்பேட்டை தாலுகாவுக்கு சென்றேன். கொங்கலக்குறிச்சி என்ற ஊரில் 22 வயதுள்ள ஒரு பெண் பட்டினியால் செத்து அதே இடத்தில் கிடந்து அழுகி நாற்றம் எடுத்து காகமும் கழுகும் தின்று கை கால்கள் எல்லாம் பக்கத்தில் எரியப்பட்டு வெறும் எலும்புக்கூடாக போனாள் என்பதை அறிந்தேன். சர்க்கார் தரப்பில் உள்ளவர்களை கேட்கிறேன், சாதாரணமாக சர்க்காருடைய கருத்து என்ன என்று? பட்டினியால் இந்த ராஜ்யத்தில் ஒருவர் கூட சாகவில்லை என்று சொல்லுகிறார்கள். பயங்கரமான பஞ்சம் இத்தனை தூரம் பரவியும் கூட ராஜாஜி சர்க்கார் நடத்தும் ராஜ்யம் ஒருவர் கூட சாகாமல் இருக்கக்கூடிய ராஜ்யம் என்றும் இது ஒரு தெய்வீக ராஜ்யம் என்றும் கூறுகிறார்கள். நாட்டில் தலை விரித்தாடும் கோர பஞ்சத்தை ஒப்புக்கொள்ள சர்க்கார் தயாராக இல்லை என்பது இதிலிருந்து தெரியவில்லையா என்று தோழர் ஜீவா கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல பட்டினி சாவை நீங்க காட்டிடுங்க, நான் பேசுறதை நிப்பாட்டிட்டு என் லைஃப் ஃபுல்லா மௌனம் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கும் வட மாநிலங்களில் பட்டினி சாவு கோர தாண்டவம் முடித்து ஆடிக்கொண்டிருக்கிறது தோழர்களே.